viewers, welcome to Balachandar Online. I am Bhuneshwari from Bhuna Infotech. இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது TNPSC, Tnusrb and MHC, TET போன்ற அனைத்து விதமான அரசாங்க எழுத்துத் தேர்வுகளுக்கான கட்டாய பொது தமிழ் பாடம் 10ஆம் வகுப்பு தரம் முக்கிய வினாக்கள் பாடக்குறிப்புகள் பயிற்சிகள் பற்றிய தொடர் தொகுப்பு. இந்த தொடர் தொகுப்பு தினசரி 7 மணிக்கு இந்த கட்டாய தமிழ் பாடத்தொகுப்பானது அப்லோட் செய்யப்படும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினசரி தொகுப்பை தவறாம பாருங்க. அனைத்து விதமான அரசாங்க எழுத்துத் தேர்வுக்கு கட்டாய தமிழ் அப்படிங்கிறது இப்போ பொதுவாக இருக்கு. எந்த எழுத்து தேர்வானாலுமே கட்டாய தமிழ் 10ஆம் வகுப்பு தரத்தில் 100 மதிப்பெண்களுக்கு குறையாமல் கேட்கப்படுகின்றன. அதற்காக உள்ள பயிற்சி தொடர் தொகுப்பு தான் இப்போ நம்ம சேனலில். இது எங்களுடைய முதல் முயற்சி. தொடர் தொகுப்பை தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? இந்தியா, ஜப்பான், சீனா, மலேசியா. இதற்கான விடை மலேசியா. இரண்டாவது கேள்வி, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? பரிதிமாற் கலைஞர், கைலாசபதி, தேவநேய பாவாணர், தமிழண்ணர். இதற்கான விடை 3 தேவநேய பாவாணர். கனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் தேவநேய பாவாணர், பாவலேறு பெருஞ்சித்திரனார், நப்பூதனார், பாரதியார். இதற்கான விடை பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவர் மேலும் பல நூல்களை எழுதியுள்ளார். இது முதல் தொகுப்பானதால் கேள்வி பதிலோட முடிச்சுக்கிறேன். அடுத்த பகுதியில் தொடர்ந்து இதற்கான விளக்கங்களும் தரப்படும். 4 இரட்டுற மொழிதல் அணிக்கு வேறு பெயர். தன்மை அணி, சிலேடை அணி, இல்பொருள் ஓமை அணி, உருவக அணி. இதற்கான விடை சிலேடை அணி. கிராஃப் என்ற சொல்லின் தமிழ் கலைச்சொல் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஒப்பெழுத்து அண்ட் ஆயுத எழுத்து. இதற்கான விடை ஒப்பெழுத்து. கோமோகிராஃப்ங்கிறது ஒப்பெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இது போன்ற வினாக்களுக்கும் பயிற்சி தொகுப்புகளுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.